أشهد أن لا إله إلا الله. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد مصطفى صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய நாளின் வழிபாட்டினை நிறைவு செய்வதற்காக அவனுடைய இல்லத்தில் நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கிய வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்வில் நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்கு நிறைந்த நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் நம் யாவருக்கும் வாரி வழங்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அற்புதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை, வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்வின் அனைத்து இடங்களிலும் அனைத்து நிலைகளிலும் நாம் கடைபிடிக்கிற போது அது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத் தருவதாக அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த மார்க்கம் மாத்திரமே அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்துடைய தன்மைகளை சிலாகித்து அல்லாஹ் சொல்கிறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஒமை இப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, இந்த மார்க்கம் அல்லாத வேறு கொள்கைகளை அல்லது வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் மறுமையில் நஷ்டவாளிகளாக இறைவனை சந்திப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறார்.
அப்ப இந்த நேரான வழி, இந்த சத்திய மார்க்கம் நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவனை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். இப்படி இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுவதற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகிற சட்டத்திட்டங்களும் செய்திகளும் இதனுடைய விளக்க உரையாக வந்திருக்கிற திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும் இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும் என்பதையும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளுக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்கிற இந்த ஒப்பற்ற மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் அல்லது தாங்க முடியாத பல்வேறு விதமான இழப்புகளும் அதையெல்லாம் சந்திக்கிற போது எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக அல்லது இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான சோதனைகளையும் இந்த சமூகம் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதையும் அல்லாஹ் எச்சரிக்கிறார். முன் சென்ற சமூகத்திற்கு பல்வேறு சமுதாய மக்கள் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். ஒவ்வொரு இறை தூதரும் அனுப்பப்படுகிற நேரத்தில் அந்த இறை தூதர்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் எந்த மக்களை சந்திக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ரீதியில் பல்வேறு விதமான ஆகமங்களை அல்லாஹ் வழங்கி அவர்கள் அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இறை தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அந்த இறை தூதரை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், நிராகரித்தவர்களும் இருந்தார்கள். இறை தூதரை கொலை செய்கிற அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்த சமூக மக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போது ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயம் நேரான பாதையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, நேர்வழியை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வப்போது இறை தூதர்களை அல்லாஹ் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தான். அதன் கடைசியாக இறுதியாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு இறை தூதர் இல்லை. அவர்களுக்கு பிறகு வஹி என்கிற அந்த செய்தி இறைவனுக்கும் அல்லது இறை தூதருக்குமான செய்தி அதோடு முடிவடைந்து விடுகிறது. அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகு இஸ்லாத்தின் பெயரால் தோற்றுவிக்கப்படுகிற புதுமையாக உண்டு பண்ணுகிற அத்தனையுமே வழிகேடுகள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பும் செய்திருக்கிறார்கள். அப்ப நம்ம ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை வெள்ளை வெள்ளை என்று தெரிகிற ஒரு பாதையில் நான் விட்டு செல்கிறேன். சாதாரணமான பாதையை நான் விட்டு செல்லவில்லை. குழப்பங்கள் நிறைந்த ஒரு கரடுமுரடான பாதையில் உங்களை நான் விட்டு செல்லவில்லை. உங்களை நான் விட்டு செல்கிற பாதை தெளிவான பாதை. தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, தெளிவான பாதையிலே நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகல் போன்று காட்சியளிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு பாதையை உங்களுக்கு நான் காட்டி அந்த பாதைகளை நான் விட்டு சென்றிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் எவ்வளவு தெளிவானது, இந்த மார்க்கத்தில் கொள்கையில் குழப்பமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிற அத்தனை விதமான காரியங்களிலும் எந்த விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் தொல்லைகளும் ஏற்படாத ரீதியில் அல்லாஹ் தெளிவான ஒரு வழிகாட்டியாக இந்த மார்க்கத்தை வழங்கி இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். முதலில் நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழமாக பதிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனுக்குரிய மார்க்கம். அந்த இறைவன் நம்மை இந்த மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். உலகத்தில் வாழ்கிற பல சமுதாய மக்களுக்கு கிடைக்காத இந்த நேர்வழி எனக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் இந்த நேரான பாதையை எனக்கு தந்திருக்கிறான். நபிமார்களின் மனைவிமார்களுக்கு கிடைக்கவில்லை. பல்வேறு விதமான ஆட்சி அதிகாரத்தில் உச்சத்திலிருந்த பல்வேறு சிறந்த நபர்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது, எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை பேணி நான் நடப்பேன். என்னுடைய வாழ்வில் குர்ஆனை நான் பேணி நடப்பேன். என்னுடைய வாழ்வின் இறை தூதருடைய போதனைகளை எல்லா நிலைகளிலும் நான் கடைபிடிப்பேன் என்பதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய உள்ளத்தில் வந்ததற்கு பிறகு
அடுத்து நாம் அறிய வேண்டிய செய்தி என்ன என்றால், இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனிதர்களுமே நிரந்தரமானவர்கள் அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் இறந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நிரந்தரமானவர்களாக இந்த உலகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் நபிமார்கள் இருந்திருக்க வேண்டும். எந்த நபியும் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்களாக இருக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர எல்லா இறை தூதர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிரச்சாரம் செய்து மடிந்து போயிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் விலகி விடுவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கப்லிஹிம் ருசுல். முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. அவருக்கு முன்னால் பல சமூகத்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அஃபையும் மாத்த அந்த முகமது மரணித்து விட்டாலோ, அவ் குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ, இன்கலப்தும் அலா அகாபிக்கும், நீங்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடி விடுவீர்களா? முகமதுக்காக வேண்டிதான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்களா? உங்களை வழிநடத்துவதற்காக இறை தூதராக வந்திருக்கிறாரே, அந்த இறை தூதர் மரணித்து விட்டால் இந்த மார்க்கத்தை நீங்கள் இணைத்திருக்க மாட்டீர்களா? இறை தூதருக்கு மரணம் என்பது வரும். இந்த உலகத்தில் மரணிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எல்லோருமே மரணிக்கக்கூடியவர்கள் என்கிற செய்தியும் அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறான். நபியே முகமதை நீங்கள் சொல்லுங்கள், இன்னக்க மையத்துன் ஃபஇன்னகும் மையத்துன், நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் இந்த உலகத்தில் இறந்து விடுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களாவது நிரந்தரமாக இருக்கிறதா என்றால் நிரந்தரமாக இல்லை. அல்லாஹ் திருமறையை சொல்கிறான், மா யன்ஃபிது மின்கும் வமா இன்தல்லாஹி பாக், உங்களிடத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லாஹ்விடத்தில் இருப்பது மட்டும்தான் நிலையானதாக இருக்கும். அவன் நிலையானவன், அவனிடத்தில் இருக்கக்கூடியதும் நிலையாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், இன்னொரு சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து போய்விடும். அவனுடைய திருப்பொருத்தம் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இரண்டாவது நாம் புரிய வேண்டியது என்ன? முதல்ல புரிய வேண்டியது, இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. யாருக்கும் கிடைக்காத நேர்வழி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சத்திய போதனை, கொள்கை, ஏகத்துவம், தௌஹீத் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் தெளிவான பாதையை காட்டுகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற போது நமக்கு தேவையான எல்லா விதமான நலன்களையும் நமக்கு காட்டுகிறது. இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, இது அழிக்கப்படக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. இதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிலையானது, அதுதான் மறுமை வாழ்க்கை என்பதை அல்லாஹ் திருமறையுடைய பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். திருக்குர்ஆனில் அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை சம்பந்தமாகத்தான் பேசுகிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை, இது போலியானது. அத்துன்யா லஹிபுன் வலஹுபுன் வஸீனத்துன், இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு, இது ஒரு அலங்காரமான வாழ்க்கை, ஒரு சுகபோக வாழ்க்கை, அழிந்து போகிற வாழ்க்கை என்றெல்லாம் பல அடைமொழிகளை சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வர்ணிக்கிறான் இந்த உலக வாழ்க்கை. அப்ப நிலையான வாழ்க்கை எது என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்கிற அந்த வாழ்க்கை. இந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கையில் தான் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்திருக்கிற அந்த ஆயுள் தவணை இருக்கா இல்லையா, 60 ஆண்டு காலமோ அல்லது 50 ஆண்டு காலமோ அவன் எவ்வளவு நாட்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறானோ அந்த காலங்களிலே மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நன்மையான காரியங்களை செய்கிறான், தீமைகளை செய்கிறான், வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கிறான், திருமணம் செய்கிறான், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறான், வியாபாரம் செய்கிறான். அப்படியே இருந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் திடீரென்று காணாமல் போய் விடுகிறான், மரணம் அடைந்து விடுகிறான். அப்ப அவன் எங்கே செல்கிறான் என்றால் மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பர்சக் வாழ்க்கை, திரைமறை வாழ்க்கை. இந்த மறுமைக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் பர்சக் என்று சொல்வார்கள். திரைமறை வாழ்க்கை, அதுதான் கபர் வாழ்க்கை, மண்ணறை வாழ்க்கை. அந்த மண்ணறை வாழ்க்கையில் அவன் மண்ணறைகளை வைத்ததற்கு பிறகு அது ஒரு தனியான ஒரு வாழ்க்கை. நல்லவர்கள் சுகபோகமாக இருப்பார்கள், தீயவர்கள் தினந்தோறும் மண்ணறைகளை தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் மண்ணறை வாழ்க்கை. இந்த மண்ணறை முடிந்ததற்கு பிறகு மீண்டும் மறுமையிலே உலகமெல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் நாம் எழுப்பப்படுவோமே மண்ணறையிலிருந்து, அதற்கு பிறகுதான் மாஷர்ல விசாரிக்கப்பட்டு மறுமை ஆரம்பமாகிறது. அந்த மறுமை தான், அதற்கு அழிவில்லை, அதுக்கு முடிவில்லை, அது நிரந்தரமானது. அங்கே மனிதர்களுக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் இல்லை.
அந்த மனிதர்களுக்கு மத்தியில நீ தாழ்ந்தவன், நீ பெரியவன், நான் சிறியவன் என்கிற பாகுபாடு இல்லை. ஏழை எளியவன் என்றோ, பணக்காரர் என்றோ, அல்லது அதிகாரம் படைத்தவன் என்றோ, அதிகாரத்தில் சிறந்தவன் என்றோ, இவனுக்கு பெரிய அதிகாரம் இருக்கிறது என்றோ, எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது மறுமைதான். அந்த மறுமை வாழ்க்கையை சுகபோகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்து வாழ்க்கையில் சில நேரங்களில கஷ்டங்களும், இழப்புகளும், துன்பங்களும், தொல்லைகளும், அவதூறுகளும், அவப்பெயர்களும், பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் உலக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவனுக்கு வழங்கி இருக்கிற அருள் வளங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, அவனுடைய வழிபாடுகளை சரியான முறையில் இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறான், பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான், பொருள் செல்வங்களை வழங்கியிருக்கிறான், குழந்தை பாக்கியங்களை வழங்கியிருக்கிறான், நமக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இப்படி வழங்கிய இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் என்ன என்றால், இந்த உலகத்தில் வாழ்கிற போது நமக்கென்று நம்மை கண்காணிக்கிற அல்லது நம்மை வழி நடத்துகிற, நம்முடைய தேவைகளை இறைவனுக்கு பிறகு நமக்கு இந்த நாட்டில் இருக்கிற தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற, அல்லது இந்த நாட்டில் எனக்கு ஒரு குடியுரிமை இருக்கிறது, நானும் இந்த நாட்டுடைய குடிமகன் என்பதை நிரூபிப்பதற்கான பல்வேறு விதமான எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில வளங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதுல மிக முக்கியமானதுதான் இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கிற இந்த ஓட்டு என்று சொல்லப்படுகிற இந்த ஜனநாயக ஒரு கடமை. இது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில இது ஒரு ஜனநாயக நாடு. இதுல பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். இந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள், இப்படி பல்சமய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பல மதங்களை உடையவர்கள் இருக்கிறார்கள், அல்லது மதங்களே வேண்டாம் என்று கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டிலே தேர்தல் எப்படி நடைபெற வேண்டுமோ அப்படிப்பட்ட தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லோரும் விரும்புகிற ஒரு இது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான, நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய பொறுப்புகள் என்ன, அதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் என்பது அரசியல் சம்பந்தமான பல நகர்வுகளை சொல்லி இருக்கிறது. வெறும் ஆன்மீகத்தை மாத்திரமே இஸ்லாம் போதிக்கவில்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விதமான நிலைகளை சொல்லி இருக்கிறது. மறுமைக்கு தேவையான நிலைகளையும் சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிற பொருள் லா தன்ஸா நஸீபக துன்யா என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் உனக்கு சில வேலைகள் இருக்கிறது, அதனை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது, குடும்பத்தை ஓட்ட வேண்டியிருக்கிறது, உனக்கு வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கிறது, வருமானத்தை ஈட்ட வேண்டியிருக்கிறது. அதனால இபாதத்து எப்போதுமே இது மாதிரியான விஷயங்களில் இபாதத்து குறுக்கே வந்து நிற்காது. அதற்கு முழு சுதந்திரம் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அதனால தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஜுமாவுடைய நாளை பற்றி சொல்கிற போது, இதா நூதியலி ஸலாத்தி மியௌமுல் ஜுமா, ஜுமாவிற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு ஓடோடி விரைந்து வாருங்கள் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, ஃபைதா குலியத்தி ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், நீ தொழுகையை முடித்து விட்டாய் என்று சொன்னால் பூமியில நீ பறந்து விரைந்து செல். நீ இங்கே ஒரு அசர் வரைக்கும் உட்கார்ந்து இருக்காத, திக்ர் செய்துட்டே இரு, அல்லது அல்லாஹ்வை நினைத்து பார்த்து கொண்டே இரு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை நீ முடித்து விட்டால் ஃபைதா குலியத்தி ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பறந்து விரைந்து நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய அருளை தேடி செல்லுங்கள், உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய அலுவல்களில் வேலைகளில் ஈடுபடுங்கள் என்று சொல்கிற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தத்துவம் தான் இஸ்லாம். அதைத்தான் நாம் மார்க்கமாக ஏற்றிருக்கிறோம். அப்ப இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லி இருக்கிறது, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லி இருக்கிறது. மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தான் அரசியல் வருகிறது. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை ரெண்டு பாராக நாம் பிரிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் மக்காவில 13 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்களே, அந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முழுக்க முழுக்க தூதுத்துவ வாழ்க்கை. இறைவனுடைய கொள்கையை, இறைவனின் போதனையை மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களை பண்படுத்திய வாழ்க்கை தான் மக்காவில் இருக்கிற 13 ஆண்டு கால வாழ்க்கை. மக்காவில் இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் பேசவில்லை. மக்காவில் இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போருக்கும் போகவில்லை.
எந்த போரும் நடைபெறவும் இல்லை. மதீனாவிற்கு போனதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 10 ஆண்டு கால ஆட்சி செய்கிறார்கள். அந்த 10 ஆண்டு காலங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை இருக்கிற மதீனாவுடைய வாழ்க்கை, அதுதான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை. நம்ம சில பேர் நினைக்கிறோம் அரசியலுக்கு இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லை, அரசியலை இஸ்லாம் சொல்லி தருகிறது. நீ ஆட்சி எப்படி நடத்த வேண்டும், குடிமக்களை எப்படி நடத்த வேண்டும், குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, ஆட்சியாளன் குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இதையெல்லாம் இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்வதை போன்று உலகத்தில் வேற எந்த மதங்களும் சொல்லியதில்லை. அதனால்தான் இந்தியாவில் வாழ்ந்து மறைந்த அரசியல் தலைவர்கள் கூட நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இருந்த அந்த வாழ்க்கை வர வேண்டும் என்று சொல்கிறான். உமருடைய காலத்தில் இருந்த ஆட்சி முறை வர வேண்டும் என்று சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? நபிகள் நாயகம் அப்படி ஆட்சி செய்தார்கள், உமர் அப்படி ஆட்சி செய்தார், உஸ்மான் அப்படி ஆட்சி செய்தார், அபூபக்கர் அப்படி ஆட்சி செய்தார் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி வேண்டும் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் தெரியுமா? ஒரு பெண் தன்னந்தனியாக சன்ஆவில் இருந்து ஹலரமௌத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் தன்னந்தனியாக சன்ஆவில் இருந்து ஹலரமௌத் வரையிலும், ஏறக்குறைய மக்காவில் இருந்து மதீனா வரையில் எவ்வளவு பெரிய தூரம், அவ்வளவு தூரம் தன்னந்தனியாக இரவு நேரத்திலே ஒரு பெண் செல்வாள். அந்த இடம் வரையிலும் சென்று விட்டு திரும்பி அவளுடைய இல்லத்திற்கு வருவாள். அவரை யாரும் ஒன்றும் செய்து விட மாட்டார்கள். யாரு? ஒரு பெண் தன்னந்தனியாக இரவு நேரத்தில் சன்ஆவில் இருந்து ஹலரமௌத் வரையிலும், உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இங்கேருந்து சென்னை வரைக்கும் வச்சுடுங்களேன், தன்னந்தனியாக ஒரு பெண் நடந்தே செல்வாள் இரவு. அவளுக்கு எந்த பயமும் இருக்காது, அவளை யாரும் தாக்க மாட்டார்கள், அவளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தேவையில்லை, அச்சுறுத்தல் ஏற்படாது. அப்படி தன்னந்தனியாக ஒரு பெண் சென்று விட்டு திரும்பி வருவாளே, அப்படிப்பட்ட அழகான ஒரு ஆட்சியை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இது ரசூலுல்லாஹ் மதீனாவில் செஞ்சது. அப்படிப்பட்ட குடிமகன்கள் தான், அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நபிகள் நாயகத்துடைய மதீனாவுடைய வாழ்க்கை இருக்கிறது. திறந்த புத்தகம். எவ்வளவு ஆட்சி செய்திருக்கிறார்கள், எத்தனை போர்களுக்கு சென்றிருக்கிறார்கள், தானாக சென்றிருக்கிறார்களா போர்க்களங்களுக்கு? எல்லோரும் வேண்டும் என்று அடித்திருக்கிறார்களா? இல்ல, எந்த போருக்குமே நபிகள் நாயகம் தானாக சென்றதில்லை. வந்ததைத்தான் நபிகள் நாயகம் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போர்க்களத்திற்கு போகிற நேரத்தில் கூட எவ்வளவு பாதுகாப்பாக சென்றிருக்கிறார்கள், மக்களுக்கு எவ்வளவு அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். எல்லா போர்ப்படை தளபதிகளையும் அழைத்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்வார்கள், ஆலோசனை செய்வார்கள், அட்வைஸ் செய்வார்கள். அப்படி செய்கிற நேரத்தில் சொல்வார்கள், நீங்கள் போருக்காக செல்கிறீர்கள், அவர்கள் உங்களை தாக்காதவரை நீங்களாக தாக்கக்கூடாது. முதல் அறிவுரை, அவர்கள் உங்களை தாக்காத வரையில நீங்கள் தாக்கக்கூடாது, அவர்கள் ஆயுதத்தை ஏந்தாத வரையில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறாங்க. போருக்கு நீங்கள் போகிற நேரத்தில் நிறைய குழந்தைகள் இருப்பார்கள், அந்த குழந்தைகளை நீங்கள் அடிக்கக்கூடாது, அவர்களை கொலை செய்யக்கூடாது, அந்த குழந்தைகளை சூறையாடிவிடக் கூடாது. போர்க்களத்திலே பெண்கள் இருப்பார்கள், அந்த பெண்களை நீங்கள் அடித்து விடக்கூடாது, அந்த பெண்களை கொலை செய்யக்கூடாது, அவருடைய மேல் உங்களுடைய கை பட்டுவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, பழம் தரக்கூடிய நிறைய மரங்கள் இருக்கும், அந்த மரங்களை நீங்கள் வேட்டையாடி விடக்கூடாது, அந்த மரங்களை வெட்டி எரிந்து விடக்கூடாது. நிறைய உயிரினங்கள் இருக்கும், அந்த உயிரினங்களை நீங்கள் வேட்டையாடி விடக்கூடாது, பிராணிகளை வேட்டையாடி விடக்கூடாது. அந்த நாட்டில் இருக்கிற செல்வங்களை நீங்கள் சுரண்டி விடக்கூடாது, அந்த நாட்டில் இருக்கிற செல்வ வளமிக்க வருமானம் தரக்கூடிய வருமானங்களை எல்லாம் நீங்கள் இல்லாமலாக்கி விடக்கூடாது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்கிற நேரத்தில், அவர்களுக்கு போர் ஏற்படுகிற நேரத்தில் இந்த போர்க்களத்தில் தளபதிகளுக்கு சொல்லி அளிப்புற வழிமுறைகள். இதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கும் இருக்கிற ஆட்சி முறைகள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போனா, அல்லது ஒரு நாட்டிற்கு ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் சண்டை ஏற்படுமையானால் பார்க்கிறான், அங்கே வருமானம் தரக்கூடிய எதெல்லாம் இருக்கிறோ அதையெல்லாம் அடித்து இல்லாமலாக்கு. அதுல யார் செல்வ செழிப்பாக இருக்கிறார்களோ அவர்களை இல்லாமலாக்கு, அவருடைய வியாபாரத்தை நசுக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும். அவருடைய கல்வி நிறுவனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை ஒழிக்க வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும். அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட வேண்டும். அவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது, அவர்களுக்கு எப்போதுமே ஒரு பயம் கலந்தவர்களாகவே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் தீட்டி சிறுபான்மை சமூகத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இதே சிறுபான்மை சமூகம் இருந்தது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், நபிகள் நாயகத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் நபியாக தேர்வு செய்யப்படக்கூடாது, நபியாக தேர்வு செய்யப்படுவது கூட அவர்கள் இறைவனின் தூதர் என்று சொல்லக்கூடாது என்கிற எண்ணத்தோடு இருந்த முனாஃபிக்குகள் இருந்தார்கள். எல்லோரையும் ரசூலுல்லாஹ் எப்படி கொண்டு வந்தார்கள்? எல்லோருக்கும் தலைவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு சென்றார்கள்? அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அதையெல்லாம் திறந்த புத்தகமாக இருக்கிற நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை படித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு ஆட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த பல்கலைக்கழகத்திலும் அவர்கள் படித்ததில்லை, எந்த விதமான அனுபவங்களும் அவர்களுக்கு இல்லை, எந்த விதமான ஆய்வு அறிக்கை PhD போன்ற பல்வேறு துறைகளிலே அவர்கள் படித்து அவர்கள் முன்னேறி ஆட்சிக்கு வரவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த அறிவாற்றலை வைத்து இறைவனுடைய உதவியோடு எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கான உரிமையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எந்த ரீதியிலும் மக்கள் பாதித்து விடக்கூடாது. ஒரு ஆட்சி அதிகாரியாக இருக்கக்கூடியவன் அந்த ஆட்சி அதிகாரி எப்படி இருக்க வேண்டும்? அவன் தேர்தலில் ஜெயித்து வருகிற போது, மக்களை நியமிக்கிற போது, பிரதிநிதிகளாக பல்வேறு குழுக்களாக பல மாநிலங்களுக்கும் பல மாகாணங்களுக்கும் அனுப்புகிற போது அவன் எப்படி அனுப்ப வேண்டும்? அந்த மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? முதலிலே சொல்ல வேண்டியது என்ன, இரண்டாவது சொல்ல வேண்டியது என்ன என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கீழே இருந்த அமைச்சரவைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீங்க அந்த இடத்திற்கு போன உடனே முதல்ல அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் அதில் சரியாகி விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு அடுத்து இதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அழகான வழிகாட்டுதலோடு பல மாகாணங்களுக்கு அமைச்சரவைகளை அனுப்பியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அமைச்சரவைகள் இருந்தவர்கள் எல்லாம் யாரு? மிகப்பெரிய திறமைசாலிகளா அல்லது பல்வேறு துறைகளிலே படித்து பட்டம் பெற்ற நிபுணத்துறர்களா? இல்லை, ரசூலுல்லாஹ்விடத்திலே பாடம் கற்றவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அறிவாற்றலை கொண்டு தங்களுடைய அறிவாற்றல்களை வளர்த்தியவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்துடைய அந்த ஆட்சியில் 10 ஆண்டு கால ஆட்சியிலே யாரும் எந்த விதமான மோசடியும் சொன்னதில்லை, எந்த புகார்களும் சொன்னதில்லை, எந்த விதமான அவதூறுகளையும் பரப்பியதில்லை. இவர் எனக்கு நேரான பாதையை காட்டவில்லை, நேர்வழியில் நடக்கவில்லை என்றோ, அல்லது சொத்துக்களை பங்கெடுக்கிற போதோ, அல்லது எங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிற போதோ முறைகேடாக தீர்ப்பு வழங்கி விட்டார் என்றோ, அல்லது ஆள் பார்த்து எங்களுக்கு நடவடிக்கைகள் எடுத்து விட்டார் என்றோ என்று யாரும் புகார்களை சொன்னதில்லை. அப்படிப்பட்ட புகார்கள் வந்தால் கூட நபிகள் நாயகம் அழைத்து வைத்து விசாரித்து என்னவென்று கேட்டு அவர்களுக்குரிய நீதியை வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே செய்திருக்கிறார்கள். அதுதான் இஸ்லாமிய ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறை வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட அழகான ஆட்சி முறை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்சி உங்களுக்கு தருவேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லா யஸ்தக்லிஃபன்னகும் கமா இஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தனே, அந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் உங்களுக்கும் கிடைக்கும். நம்ம நாட்டிலையும் ஆட்சி அதிகாரங்கள் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது இல்லையா? கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள், 800 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுடைய கையில் தான் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தது. இப்போதானே 10 ஆண்டு காலமாக பாசிசம் இருக்கிறது. இந்த 800 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுடைய கையில் தான் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன் சமூகம் வாழ்ந்தார்களே, பல நபிமார்களுக்கு முன்னால் உள்ள தலைமுறைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததை போன்று உங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன். அது என்னுடைய வாக்குறுதி. அந்த ஆட்சி அதிகாரம் வந்ததற்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள், உங்களுக்கு அச்சமற்ற வாழ்வு இருக்கும், உங்களுக்கு பயமே இருக்காது. அப்படிப்பட்ட நல்லாட்சியை உங்களுக்கு நான் வழங்குவேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? யாபுதூனனி வலா யுஷ்ரிகு பிஹி ஷையா. அல்லாஹ் சொல்கிறார், என்னை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும், எனக்கு இணை வைத்து விடக்கூடாது. என்னை மாத்திரமே வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கான அரசாங்கம், உங்களுக்கான ஆட்சி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். சில நேரங்களிலே நாம் சரியான முறையிலே வணங்கி கொண்டிருந்தாலும் நமக்கு ஏற்படுகிற ஆட்சியாளர்கள் சோதனைக்குரியவர்களாக இருப்பார்கள். அது நம்முடைய சோதனையான காலகட்டம். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற, நமக்கு தலைமைத்துவமாக இருக்கிற ஆட்சி அதிகாரிகளை பொறுத்தவரையிலே முஸ்லிம்கள் என்று சொன்னால் 2ஆம் தரமாகத்தான் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் கல்வியிலே முன்னேறிவிடக்கூடாது, அரசு துறைகளிலே அவர்கள் வந்துவிடக்கூடாது, அவர்களுக்கென்று சலுகைகள் வந்துவிடக்கூடாது. தேர்தல் அறிக்கை அதுதான், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று சொன்னால், நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு இருக்கிற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் எடுத்து விடுவோம்.
அதை வேற ஆளுகளுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதுதான் தேர்தல் அறிக்கை. இப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கை முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும். அரசு துறைகளில் அவர்கள் வரக்கூடாது. காலங்காலமாக அவர்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் நாட்டுடைய இரண்டாம் தர குடிமக்களாக இருக்க வேண்டும், இறக்குமதிகளாக இருக்க வேண்டும், அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மாயையை தான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இது நீடித்துக் கொண்டுதான் இருக்குமா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவு இருக்கும். இது எல்லா நாளும் நீடித்துக் கொண்டே இருக்காது. தில்கல் ஐயாம் நுதாவில் பைனன்னாஸ் அல்லாஹ் சொல்கிறான், காலங்களை மாறி மாறி நான் சுழல் செய்து கொண்டே இருப்போம். ஆட்சியதிகாரத்தில் இருப்பவன் ஆட்சியதிகாரத்திலே இருந்து கொண்டிருக்க மாட்டான். அவன் திடீரென்று கீழே வந்து விடுவான், ஒன்றுமில்லாதவனாக. ஒன்றுமில்லாமல் நிலையில் இருக்க எதிர்பார்க்காதவெல்லாம் திடீர்னு மேல வந்துடுவான். போன சட்டசபைக்கு முந்தின சட்டசபையில எவனா எதிர்பார்த்தவனா இவன் முதல்வரா வருவான் அப்படின்னு ஒரு ஆளை அந்த அம்மா போனதுக்கு பிறகு யாராவது எதிர்பார்த்தமா? அந்த தகுதியாவது அந்த ஆள்கிட்ட இருந்துச்சா? ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? ஒன்றுமே இல்லாம யாருமே எதிர்பார்க்காத, யாரும் நினைத்து பார்க்காத ஒருத்தனுக்கு பதவியை கொடுக்குறான் அல்லாஹ். அவனும் ஒரு 6 மாசத்துல போயிருவான், 1 வருஷத்துல போயிருவான், 1.5 வருஷத்துல போயிருவான், 4 வருஷம் இருந்துட்டான். அப்ப அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க். நீனும் நானும் நினைக்கிற மாதிரி இல்ல, நீனும் உன் ஃப்ரெண்டு நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க அமைச்சர்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவெடுக்கிறீங்களா அது மாதிரி ஆட்சி இல்ல. ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறது யாருக்கு கீழே இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசாங்கமா? ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறது மாநில அரசாங்கத்துடைய கையில இருக்கிறதா? ஒட்டுமொத்த உலகத்துடைய ஆட்சி, அது எந்த நாட்டுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த அதிகார வர்க்கத்தை கொடுப்பது யாருக்கு கையில் இருக்கிறது என்று சொன்னால் என் கையில் இருக்கிறது. துத்தில் முல்க மன் தஷா, நான் நாடியவருக்கு ஆட்சியை கொடுப்பேன். ஓ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நான் நாடியவரை அதுல இருந்து கீழே இறக்கிடுவேன். ஓ துஇஸ்ஸு மன் தஷா ஓ துதில்லு மன் தஷா, நாடியவரை ஆட்சியில் அமர்த்தி கண்ணியப்படுத்துவேன், நாடியவரை ஆட்சியில இருத்தி இழிவுபடுத்துவேன். எப்படியெல்லாம் பார்க்கிறோம் உலகத்துல. இந்தியா உட்பட, அரபு நாடுகள் உட்பட, அல்லாஹ் யாரையெல்லாம் ஆட்சியில உட்கார வச்சு, முஸ்லிமையும் ஆட்சியில உட்கார வச்சு அழகுபடுத்துறான், முஸ்லிமையும் ஆட்சியில உட்கார வச்சு இழிவுபடுத்தவும் செய்கிறான். உதாரணமா சவுதி இருக்கா இல்லையா? முஸ்லிமை தான் மேல வச்சிருக்கிறான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எதை நபிகள் நாயகம் ஒழிக்க வந்தார்களோ அந்த சிலை வழிபாட்டிற்கு அனுமதி இருக்கிறது. எது கூடாது என்று இவ்வளவு நாள் பிரச்சாரம் செய்து இஸ்லாம் அதை கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மதுவுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. ஆடல் பாடல்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை எல்லாம் நடக்கிற போது அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் முஸ்லிம்கள் மத்தியில வைத்து அல்லாஹ் சோதிப்பான். நம்ம நாட்டிலையும் இப்படித்தான் சில ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர்களுக்கு உதாரணங்களை எல்லாம் சொல்கிற போது அவர்களுக்கு முன்னால பலர்கள் வாழ்ந்திருப்பார்கள், ஆண்டிருப்பார்கள். அல்லாஹ் நமக்கு பல உதாரணங்களை சொல்கிறான். ஃபிரௌன் வாழ்ந்திருக்கிறான், ஹாரூன் வாழ்ந்திருக்கிறான், ஹாமான் வாழ்ந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபிகள் நாயகத்திற்கு சிம்ம சொப்பன எதிரியாக இருந்த உத்துபா, ஷைபா, அபூலஹப் போன்ற பல குறைஷி தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் போடாத ஆட்டமா? நபிகள் நாயகத்திற்கு கொடுக்காத இடைஞ்சல்களா? எவ்வளவு பெரிய நபிகள் நாயகத்திற்கு இடைஞ்சலை செய்து கொண்டே இருந்தார்கள். உலகத்தில் ஃபிரௌன் போடாத ஒரு இதா? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னான். பிறக்குற ஆண் குழந்தைகளை எல்லாம் மாறுகால் வாங்கி கொலை செய்து கொண்டிருந்தார், அவளை சித்திரவதை பயன்படுத்தி கொண்டிருந்தான். மூசா நபிக்கு அவ்வளவு விதமான குடைச்சலை கொடுத்து கொண்டிருந்தான். முஸ்லிம்களாகிய நாம் இப்போது எப்படி சந்திக்கிறோமோ அதைவிட கடுமையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனின் மூலமாக சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டார்கள். யா அல்லாஹ், என்னால சமாளிக்க முடியல, எனக்கு உதவியாக என்னுடைய சகோதரன் ஹாரூனை நீ அனுப்பு என்றெல்லாம் உதவி கேட்கிற அளவுக்கு அவ்வளவு கொடுமைகளை அந்த சமூகத்திற்கு ஃபிரௌன் செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் சும்மா விட்டான் அவனுக்கு ஆட்சி அதிகாரங்கள் இருந்து அவன் வருகிற நேரத்தில் அவனை சுமப்பதற்காக சிம்மாசனங்கள் இருந்தது. பல்வேறு விதமான மாளிகைகளிலே வலம் வந்து கொண்டிருந்தான். அவனுக்காக பல்வேறு விதமான வாகனங்கள் இருந்தது. அழகு ராஜாக்களும் ராணிகளும் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துட்டு அவனுடைய மனைவி ஆசியா அம்மையாரை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், நல்ல பெண்ணுக்கு உதாரணமாக, நல்ல மூமின்களுக்குரிய உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிற போது ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். ஃபிரௌன் எவ்வளவு கொடியவனாக இருந்தான், கொடுங்கோல ஆட்சி செய்தான். அவனுடைய மனைவியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே முன்னுதாரணமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ரப்பி பில்லி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ்,
எனக்கு என்னுடைய கணவனாக இருக்கிற ஃபிரௌனுடைய மாட மாளிகைகள் எனக்கு தேவையில்லை, அவனுடைய சிம்மாசனம் எனக்கு தேவையில்லை, அவனுடைய சுகபோக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, அவனுடைய ஆடம்பர வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, அவன் வைத்திருக்கிற காவல்காரர்கள் எனக்கு தேவையில்லை. ரப்பி விலிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு வேண்டும். அந்த சொர்க்கத்தில் அந்த வீட்டிற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய கணவனாகிய ஃபிரௌன் வைத்திருக்கிற எந்த அதிகார வர்க்கமும் எனக்கு தேவையில்லை, அவனுடைய ஆட்சி அதிகாரங்கள் தேவையில்லை, அவனுடைய மாட மாளிகைகள் எனக்கு தேவையில்லை. ரப்பி விலிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா ஃபனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். ஃபிரௌனுடைய அந்த அநியாயத்தை விட்டும் அவனுடைய கூட்டத்தார்களின் அநியாயத்தை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக அந்த ஃபிரௌன் இருந்திருக்கிறான். அவனை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கியிருக்கிறான். அவருடைய வரலாற்றை பாடமாக திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் என்பதை உலகம் அழிகிற வரையிலும் வருகிற எல்லா தலைமுறைகளுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அவனை நைல் நதியில மூழ்கடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி ஃபிரௌனை மூழ்கடித்து அவனை கொல்லப்பட வைத்து அவருடைய உடலை இன்று வரையிலும் அல்லாஹ் பாதுகாத்து மறுமை நாள் வரையிலும் அல்லாஹ் பாதுகாப்பதாக திருமறையில சொல்றான். அல் யௌம நுனஜ்ஜிக பிபதனிக தகூனு லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவன் வரைக்கும் இப்ப இருக்கிற ஓலி மஸ்தான் வரையிலும் உனக்கெல்லாம் ஒரு பாடம். உன்னை விடையெல்லாம் பெரிய அப்பனுக்கு அப்பனாக எவ்வளவு பெரிய சிம்மாசனத்துல வாழ்ந்து கொண்ட நீ 10 வருஷம் தான் ஆண்டுட்டு இருக்கிற. அவன் எத்தனை ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்தான். அவனிடத்துல இல்லாததா, அவன் பார்க்காததா, அவன் எவ்வளவு பெரிய சமூகத்தை எல்லாம் கண்டவன். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியையும் இல்லாமலாக்கினான். கடல்ல மூழ்கடித்து அவனுடைய உடலை பாதுகாத்து மறுமை நாள் வரையிலும் உன்னுடைய உடலை பாதுகாப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வாக்களிக்கிறான். இன்னும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் மறுமை நாள் வரையிலும். இப்படி ஒரு கொடுங்கோலன் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்பது எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப ஏன் அவ்வளவு பெரிய இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்புணர்ச்சிகளை, முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சிகளை அவன் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே உடனடியாக அல்லாஹ் அவனுக்கு தண்டனை வழங்கல. அல்லாஹ்வை பொறுத்தவரையில ஒரு காரியங்களுக்கு நம்ம நினைச்சது மாதிரி உடனே கிடைக்கணுங்கிறது இல்லை. அல்லாஹ் நினைக்கும் போது கொடுப்பான். அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அல்லாஹ் நிதானமானவன், அவன் அவசரப்பட மாட்டான். அவசரம் என்பது யாருக்குரியது அப்படின்னா ஷைத்தானுக்குரிய. அல்லாஹ் அஜ்லத்து மின ஷைத்தான், ஷைத்தான் தான் நம்ம அவசரமானவன். வத்த அன்னி மினர் ரஹ்மான், தன்னி மினர் ரஹ்மான், ரஹ்மான் ரொம்ப நிதானமானவன். அவன் பார்த்து நிதானமாக முடிவெடுக்கிற போது அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்பது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கால சூழ்நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கல்வியில பின்தங்கி இருக்கிறோம், வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறோம், அரசு துறைகளில பின்தங்கி இருக்கிறோம். காரணம் என்ன என்றால் அதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. காலம் காலமாக நமக்கு சொல்லி புரிய வைக்கப்பட்டது அப்படித்தான். ஆங்கிலம் படிக்கக்கூடாது, அது ஹராம், அப்படிதானே? விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி முஸ்லிம்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிற நேரத்தில், வெள்ளையர்களை எதிர்த்து போரிடுகிற நேரத்தில் ஆங்கிலம் படிக்கக்கூடாது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பட்டங்களை எல்லாம் திருப்பி வழங்கினார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு பட்டங்களை திருப்பி வழங்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு உன் பட்டம் தேவையில்லை, ஆங்கிலம் தேவையில்லை, அது படிப்பதே ஹராம் என்று ஃபத்வா கொடுத்த காலகட்டம். வெள்ளக்காரரை ஒழித்து நாட்டை காப்பாற்ற, அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய புரட்சிகளை இந்த சமூகம் செய்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற திறனை நீங்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த குடியுரிமையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்கிற கால சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் நாம் வந்திருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஒரு 18 வயசு 19 வயசு ஆயிடுச்சா, பாஸ்போர்ட் எடுத்தோமா, கிளம்பணுமா, துபாய்க்கு கிளம்பணுமா, சவுதிக்கு, கத்தருக்கு போனோமா, குவைத்துக்கு போனோமா, பேசாம இருந்துட்டு ஒரு மாசம் லீவ்ல அழகா உட்கார்ந்தோமா, 2 மாசம் லீவ்ல பார்த்தோமா போனோமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப எப்படி அரசு துறைகள் நம்ம பணியாற்ற முடியும்? நம்முடைய வருங்காலத்தில் இருக்கிற சந்ததிகளாவது அவர்கள் நல்ல முறையிலே படித்து அவர்கள் அரசு துறைகளிலே அவர்கள் பொறுப்புகளிலே ஈடுபட வேண்டும். காவல்துறையாக இருந்தாலும், நீதித்துறையாக இருந்தாலும், எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய கோட்டா இருக்கிறது, அதை நிரப்புவதற்கு ஆள் இல்லாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போதான் கொஞ்சம் விழிப்புணர்வு நமக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். வெறுமனே வெளிநாட்டு கனவு இல்லை, உள்நாடுகளில் அரசு துறைகளில் நாம் இருக்க வேண்டும். 4 பேர் அவனும் இருந்தான்னா 2 பேர் நம்ம ஆட்கள் இருக்கிற மாதிரி எல்லா துறைகளிலும் இருக்க வேண்டும். 100 பேர் கலெக்டர் இருந்தா முஸ்லீம் கலெக்டர் எத்தனை பேர் இருக்கிறான்? 2 பேரா இருக்கிறானா? இல்ல.
100 போலீஸ் இருந்தா முஸ்லீம் போலீஸ் ஒரு 5 பேர் 2 பேர் இருக்கணுமா? இருக்கிறானா? இல்ல. கடந்த காலங்களில் 1 2 இருந்து இப்போ அதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. காரணம், திட்டமிட்டு நாம் புறந்தள்ளப்படுகிறோம், இன்னொன்று நாம் பலியாகி கொண்டிருக்கிறோம். அதனுடைய விழிப்புணர்வு நமக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அதுல இல்ல, இதுல இல்ல, நம்ம ஆளு இல்ல, ஒண்ணும் இல்லை என்று கதறி எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. திட்டம் போட்டு செயல்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் இனி வருகிற காலங்கள் எல்லாம் மோசமான கால சூழ்நிலை. அதுக்குத்தான் நம்ம ஓட்டு பதிவு செய்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த சமூகத்தை அழிக்க நினைக்கிற, சிறுபான்மை சமூகத்தை ஒழிக்க நினைக்கிற, உன்னுடைய மார்க்கத்திற்கு எதிராக போர்கொடி தூக்கி இருக்கிற எந்த சக்திகளாக இருந்தாலும் சரி, அந்த சக்திகளை இந்த உலகத்திலிருந்து நீ அப்புறப்படுத்துவாயாக, அவர்களை ஆட்சியிலே அமர வைக்காமல் இருப்பாயாக, அவர்களை இழிவுபடுத்துவாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நினைச்சா எப்போ வேணாலும் நடக்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் போய் துபாயில கோயிலை திறப்புலா பண்ணி வச்சுட்டு வந்தான். இப்ப துபாய் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை எப்படிப்பட்ட இப்ப துபாய் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா? ஏர்போர்ட்டாவில் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்பப்ப மலைகளை அவன் மலையை வர வச்சு ஏதாவது சில பாதிப்புகள் இருக்கும். ஒரே நேரத்தில் அல்லாஹ் பயங்கரமான காற்று இழக்கிறான், இடி மின்னலை இறக்குகிறான், மழை அடைவிடாது. ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாள் அல்லாஹ் இறக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இல்லையா? அப்போ ஒரு இறைவனுக்கு எதிராக மாறு செய்கிற போது அந்த சமூகத்தை அல்லாஹ் எப்படி வேண்டாலும் அழிப்பான் என்று திருமறை குர்ஆன்ல சொல்றானே. ஆது சமூகத்தை அழித்திருக்கிறேன், ஹூது சமூகத்தை அழித்திருக்கிறேன், சமூது சமூகத்தை அழித்திருக்கிறேன். அந்த சமூகத்தை எல்லாம் எப்படி அழிச்சேன் என்பதையும் திருமறை குர்ஆன்ல சொல்றானே. அம்மா ஆதுன் ஃபஉலிகு ஃபி தாஇயா, ஆது சமூகத்தை நான் எப்படி அழித்தேன், ஹூது சமூகத்தை நான் எப்படி அழிச்சேன். 7 இரவுகள் 8 பகல்கள் கடுமையான காற்றை குளித்து அல்லாஹ் அவர்களை அழித்தான் என்ற வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ச்சியான காற்றும் மழையும் அல்லாஹ் பொழிய வைத்து பல சமூகங்களை அழித்திருக்கிறான். இடியின் மூலமாக அழித்திருக்கிறான், மின்னலின் மூலமாக அழித்திருக்கிறான், கல்மாரி மழையின் மூலமாக அழித்திருக்கிறான். அப்ப இதெல்லாம் பார்த்த ஒரு பயம் வர வேண்டாம், அச்சம் வர வேண்டாம், அச்ச உணர்வுகள் ஏற்பட வேண்டாம். அப்ப அந்த சமூகம் என்ற கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அப்ப அமீன் அகுலல் குரா ஐயாத்தியகும் பாசுனா லுகன் ஒகும் எல்லாபூன், பகல்ல முற்பகல்ல நீங்கள் ஜாலியாக விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய வேதனை வராது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பகல் நேரத்தை அல்லாஹ் இரவு மாதிரியாக மாற்றிட்டான். பார்த்தீங்களா துபாயில பகல் நேரத்தில் பகல் 12 மணி நேரம் எப்படி இருக்கும், 12 மணி, அதை கரும் இருளாக இரவு நேரமாக அல்லாஹ் மாற்றி ஒரு பயத்தை வர வச்சு அதன் மூலமாக இடியும் மின்னலும் காற்றும் ஒரே நேரத்தில் வறுமையானால் இறைவனுடைய பிடிக்கு முன்னால் நம்ம நிற்க முடியுமா? அப்பதான் இறைவனுடைய பிடி. இன்ன பதுஷ ரப்பிக்கல ஷதீத், உம் இறைவனின் பிடி கடுமையானதா இருக்கும் என்று எல்லாம் எச்சரிக்கிறானே. இதுதான். அப்ப இறைவனை மறந்து உலகத்திலே அது தனிநபராக இருந்தாலும், ஒரு சமூகமாக இருந்தாலும், அரசாங்கமாக இருந்தாலும், எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அது அழிக்கப்படும் என்பதனுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். பலஸ்தீனை கிட்டத்தட்ட 6 மாத காலமாக இஸ்ரேல் அடித்துக் கொண்டுதான். இப்ப நிலைமை என்ன? பலஸ்தீனை அடிப்பதற்கு, அந்த இஸ்ரேலை அடிப்பதற்கு அல்லாஹ் இன்னொருத்தனை அனுப்பி இருக்கிறான். செய்திகள் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஒரே நேரத்தில் எத்தனை ஆயிரம் எல்லாத்தையும் நாங்க அடிச்சு நிறுத்திட்டோம், 99% நாங்க திருப்பி அடிச்சிட்டோங்கிறான். உள்ள போய் பார்த்தா அந்த வெளியே தெரிய மாட்டேங்குது, வெளியே காட்ட மாட்டேங்கிறான். அவ்வளவு அல்லாஹ் அப்பாவி மக்களை கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கிறார்கள் பலஸ்தீன்ல. 50,000க்கும் மேற்பட்ட காயப்பட்டிருக்கிறார்கள், கண்ணில் காலில் ஊனமாக. குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் உட்பட எல்லோரும் சேர்த்து 35,000க்கும் மேற்பட்டு. அவர்கள் எந்த அளவுக்கு ஈமானிய உறுதியோடு இருக்கிறார்கள். சென்ற மாத ரமலான் நோன்பை பிடித்திருக்கிறார்கள். தண்ணி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, நோன்பு திறப்பதற்கு நோன்புக்குரிய உணவுகள் இல்லை, இப்தார் வைக்கிறதுக்கு உணவு இல்லை. வெறும் தண்ணீரின் மூலமாக நோன்பாளிகளாக அவர்கள் 1 மாத காலங்களை கழித்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட மீடியாக்கள் பேட்டி எடுக்கிறது, உங்களுடைய நோன்பு உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் 5 மாத காலங்களாக நோன்பாளிகளாகத்தான் இருக்கிறோம். 5 மாத காலங்களாக எங்களுக்கு உணவில்லை, சாப்பாடு இல்லை, மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை, வசதி இல்லை, உடைகள் இல்லை, ஆடைகள் இல்லை, எங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு பாட புத்தகங்கள் இல்லை. 5 மாத காலங்களும் நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம். நோன்பு எங்களுக்கு பெருசாக தெரியவில்லை. எவ்வளவு ஈமானிய உறுதியாக இருக்கிறார்கள். அந்த உறுதி நம்மிடத்திலே வர வேண்டும். அந்த உறுதி எதனால் வருகிறது? இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உறுதியாக உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட காரணத்தினால். மறுமைதான் இதற்கு நிரந்தர தீர்வு, இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை என்பதிலே உறுதியாக இருக்கிற காரணத்தினால் அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறுதி நம்மிடத்திலே வர வேண்டும். எப்படிப்பட்ட சோதனைகள், துன்பங்கள், இன்னல்கள், அச்சுறுத்தல்கள் எது இருந்தாலும் அந்த துன்பங்களையும் தொல்லைகளையும் சகித்து உறுதியோடு நின்று இறுதி வரை போராடக்கூடிய நல்ல சமூகத்தின் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் யாவரையும் ஆக்கிய